டெல்லியில் விஜய் முக்கிய அரசியல் ஆலோசனைகளில் ஈடுபட்டு வரும் நேரத்தில் தமிழகத்தில் அவருக்கு புதிய தலைவலியை உருவாக்கும் வகையில் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இடைத்தேர்தல் கூட்டணி பற்றி விரைவில் முடிவு என்றும், தாவேக அரசில் நாங்கள் பங்கேற்கவில்லை, வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருகிறோம் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியிருப்பது தற்போது அரசியல் அரங்கில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைப்பது வேறு, ஆட்சிக்கு ஆதரவு அளித்த பிறகும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பது வேறு என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஆதரவு அளித்த அரசுகளிடமே அதிக கேள்விகளை எழுப்பிய சம்பவங்கள் ஏராளமாக உள்ளன. அதனால்தான் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவு கிடைப்பது எளிது, ஆனால் அவர்களின் ஆதரவுடன் ஆட்சி நடத்துவது கடினம். எப்படியும் முதல்வரை நிம்மதியாக இருக்க விடமாட்டார்கள், இவர்களிடமா கூட்டணி சேரணும் என பலர் நொந்த வரலாறுகள் உண்டு. அந்த விமர்சனம் தற்போது தமிழக அரசியலிலும் உண்மையாகி வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் ஆட்சியில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்று வீரபாண்டியன் கூறியிருப்பது எந்த நேரத்திலும் அரசின் முடிவுகளை விமர்சிக்க தங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஆட்சியின் பொறுப்பு முழுவதும் தாவேகா மீது இருக்கும், ஆனால் கம்யூனிஸ்ட் எதிர்க்கட்சி போல் நடந்து கொள்ளும் என்பது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடைபெற துவங்கியுள்ளன. தொழிலாளர் பிரச்சினை, விவசாயிகள் கோரிக்கை, மின்சார கட்டணம், கல்விக் கொள்கை, தனியார் மயம், அரசு ஊழியர்கள் பிரச்சினை என எந்த விஷயமாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் களத்தில் இறங்க தயங்காது. இதனால் தாவேக அரசு எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி கூட்டணி கட்சிகளின் கண்காணிப்பிலும் விமர்சனத்திலும் இருக்கும் சூழல் உருவாகி இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அதிலும் குறிப்பாக இடைத்தேர்தல் தொடர்பாக குழு முடிவு எடுக்கும் என்று வீரபாண்டியன் கூறியிருப்பது கூட்டணிக்குள் எல்லாமே சுமூகமாக இல்லை என்ற அரசியல் சிக்னலாக எதிர்க்கட்சிகள் விளக்க தொடங்கியுள்ளன. தேர்தல் நேரத்தில் ஆதரவு அளித்த கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே தங்களது தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம் என்றும் கூறப்படுகிறது. விஜய் தலைமையிலான அரசு மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள், அழுத்தங்கள் மற்றும் கருத்துக்களையும் சமாளிக்க வேண்டிய நிலையும் உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தாக்குதலை எதிர்கொள்வது ஒரு பக்கம் என்றால், ஆதரவு தரும் கூட்டணி கட்சிகளின் விமர்சனங்களையும் சமாளிப்பது இன்னொரு பக்கம் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால்தான் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்த அடுத்த நிமிடமே அவர்கள் அரசை சுதந்திரமாக இயங்க விடமாட்டார்கள் என்ற பழைய அரசியல் விமர்சனம் மீண்டும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆதரவும் இருக்கும், ஆனால் கண்காணிப்பும் இருக்கும். கூட்டணி இருக்கும், ஆனால் விமர்சனமும் இருக்கும் என்ற அரசியல் பாணியைத்தான் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் என அவர்களது எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் டெல்லியில் விஜய் அரசியல் கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் தமிழகத்தில் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்துள்ள இந்த கருத்து புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தாக்குதலை விட கூட்டணி கட்சிகளின் அழுத்தமே நாளைய பெரிய சவாலாக மாறுமா என்ற கேள்வி தற்போது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.